என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தேனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர், கிருபையாய் நம்மை நடத்தி வருகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஞாபகப்படுத்துகிறேன். எல்லாரும் சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்துருங்க. நம்ம இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் எவ்வளவு மகிமையான காரியத்தை அவர் செய்திருக்கிறார். நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். அதனால் உங்களை எல்லாரையும் அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் வாங்க, நம்ம இணைந்து நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம 2 மணிக்கு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் உணவு உண்டு. அதுக்கப்புறமா நம்ம புறப்பட்டு போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை திரும்ப நான் வாசிக்கிறேன். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொண்டேன். எலியா தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே ஆகாப்புக்கு முன்பாக அவர் அங்கே சவால் விட்டு அதிகாரத்தோடு கூட பேசினார். காரணம், தேவ சமூகத்தில் நின்று வார்த்தையை வாங்குகிற ஒரு அனுபவம் தேவ மனிதர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை முதல் நாளில் சொன்னேன். கர்த்தருடைய வார்த்தை அது அதிகாரமுடையது என்பதை நம்ம தியானித்தோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை போஷிக்கும், நம்மளை திடப்படுத்தும் அப்படின்றத நம்ம தியானித்தோம். இன்னைக்கு மறுபடியுமாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் இன்னொரு முக்கியமான காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். 8ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அந்த வார்த்தை உண்டாயிற்று. திரும்ப பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. தேவ சமூகத்தில் நிற்க பழகிறவங்களுக்கு தான் அப்போ கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். உங்களுக்கு இன்னைக்கு இந்த அனுபவத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். எப்போதும் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை சரிப்படுத்தி கொண்டே இருங்க. அவருக்கு முன்பாக நிற்க பழகுங்க. அவருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகும். அவருடைய வார்த்தை உண்டானதுனால நடந்தது என்ன தெரியுமா? பாருங்க, அங்கே அவனை ஆண்டவர் வழி நடத்தினார், அவனை தேற்றினார். அவனுக்கு இது எவ்வளோ அவசியமான டைம் பாருங்க. ஏன்னா அந்த கேரித் ஆற்றங்கரையிலே தங்கியிருந்தவனுக்கு ஒரு ஏமாற்றம். அந்த ஆறு வற்றி போனது. இனி என்ன செய்வது? கேள்வி கேட்கல, மாறாக கர்த்தர் சமூகத்தில் நின்றான். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அங்கே ஆறு வற்றி போகலாம், ஆனால் தேவ சமூகத்தில் நிற்க பழகின எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தை வற்றாது. அது ஒரு நதியை போல புறப்பட்டு வரும். அவர் பேசிக்கிட்டே இருப்பார். படைக்கப்பட்ட மனிதனோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். இன்னைக்கும் அவர் பேசுவார். இன்னைக்கும் உங்களோடு கூட பேசுவார். வசனத்தின் மூலமாக பேசுவார். ஆடிபிளாக அவருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். அவர் பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை உண்டானதுனால அங்கே அவர் தேவனால் வழி நடத்தப்பட்டார். இது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். அவருடைய பிள்ளைகளை எங்கே போகிறதுன்னு தெரியலன்னு நீங்கள் உட்காந்து எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் நின்றுட்டுருக்கலாம். அல்லது நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் குழம்பி போய் இருக்கலாம். அடுத்து என் வாழ்க்கை என்ன பண்ண போகுது, என்ன நடக்கும், எப்படி ஆகும் என்று நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய சமூகத்திலே நிற்க பழகுங்கள். தேவ சமூகத்தில் நிற்க பழகுகிற எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் தேவன் அவர் பொறுப்பெடுப்பார். அதில் மாறவே மாட்டார். அவருடைய வார்த்தை தேற்றும், அவருடைய வார்த்தை திடப்படுத்தும், அவருடைய வார்த்தை அவனை நிலைநிறுத்தும், அவருடைய வார்த்தை அவனை அழகாக கர்த்தர் கைட் பண்ணுவார். என்ன அழகான கைடன்ஸ் பாருங்களேன். கேரித்தாற்றங்கரைக்கு போப்பா, உன்னை ஒழிச்சுக்கோ, நீ போ, விதவை வீட்டுக்கு போ, சாரிபாத் என்னும் அந்த ஊருக்கு நீ போ, நீ தங்கியிரு, நான் உன்னை போஷிக்கிறதுக்கு நான் விதவைக்கு கட்டளை இட்டேன் அப்படின்றார். கட்டளை இடுகிறேன்னு சொல்லலை, முன்னாலே எல்லாம் ப்ரீ பிளான்டாக கர்த்தர் எலியாவுக்காக செஞ்சு முடிச்சிட்டார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நிறைய பேருக்கு வாக்கு தத்தத்தை அவங்க கிடைச்ச உடனே சந்தோஷப்படுவாங்க, ஆனால் வாழ்க்கையில் சுதந்திரிக்க தெரியல. காரணம் என்ன தெரியுமா? இதை தேவ சமூகத்தில் நின்று அவரிடத்துல அந்த வார்த்தையை வாங்குங்க.
கர்த்தரிடத்திலிருந்து அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க அப்படி பெற்றுக்கொள்ள பழகுனா அந்தந்த நேரத்துக்கு கர்த்தர் உங்களோடு பேசுறதை நீங்க உணர்வீங்க. சங்கீதம் 119 சங்கீதம் 165 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 119 சங்கீதம் 165 வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்போ தெரியுமா? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, தேவ சமூகத்தில் நின்று வார்த்தையை வாங்குறவங்களுக்கு மிகுந்த சமாதானம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போன சீரீஸ் ஃபுல்லாக செல்ஃப் டெலிவரன்ஸை பேசினேன். நிறைய அந்த விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் வாழ்க்கையில் வித்தியாசத்தை பார்த்ததாய் நீங்கள் சாட்சி சொன்னீங்க. நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அப்படிப்பட்ட அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த உடனே வேதத்தை, வசனத்தை உட்கொள்ளுங்க, வார்த்தையினால் நிரப்பப்படுங்க, வார்த்தையை நேசிங்க. எனக்கு இன்னைக்கு அவருடைய வார்த்தை வேணும்னு காத்துருங்க. நீங்கள் வேலையில் போய் உங்களுடைய டைமுக்கு வேலைக்கு போகணும், நான் வேலையில் நான் போய் சம்பளம் வாங்கணும், அல்லது எனக்கு பணிகள் உண்டு, பிஸ்னஸ் உண்டுன்னு ஓடுற ஓட்டங்கள் எல்லாம் 2ஆம் இடத்துக்கு வச்சிருங்க. முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை நான் வாங்கணும்னு சொல்லுங்க. காலை எழுந்த உடனே வசனம் உங்களோடு கூட பேசணும், வார்த்தையை படிங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையினால நிரப்பப்படுங்க. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், அவளுக்கு இடரல் இல்லை. என்ன ஆண்டவரே, கேரித்து இப்படி வட்டி போச்சே, இப்படி என்னை விட்டுட்டீங்களேன்னு சொல்லி இடரலை எலியா. ஏன்னா அவருக்கு தெரியும், இங்கே கேரித்து ஆற்றங்கரையில் நான் தங்கி இருக்கலாம், ஆனால் தேவ சமூகத்தில் நிற்க போகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நின்ன உடனே வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை தேற்றும், அந்த வார்த்தை திடப்படுத்தும், அந்த வார்த்தை வழி நடத்தும். அதனால தான் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், எபிரேயர் 13:7, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்த உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். வசனத்தை போதிக்கிறவர்களுடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனிங்க, அவங்க விசுவாசத்தை பாருங்க, அவங்கள நினைச்சு பாருங்க, அவங்களுடைய நடக்கையின் முடிவை பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. வார்த்தையில் கட்டப்பட்டு எழும்புகிற எந்த தேவ மனுஷனையும் கர்த்தர் விடமாட்டார். அதே போல இந்த வார்த்தையிலே நிலைத்திருந்து வார்த்தை வந்த உடனே அதை பெற்றுக்கொள்ளுகிற எந்த மனிதர்களையும் கர்த்தர் விடமாட்டார். இன்னைக்குரிய வசனமாய், மனப்பாட வசனமாய் எபிரேயர் 13:7 குறித்து கொள்ளுங்கள். எபிரேயர் 13:7 இந்த வசனத்தின்படியே உங்களை நடத்துகிறவர்கள் நோக்கி பாருங்க, சிந்திச்சு பாருங்க, அவங்களுடைய முடிவை கவனிச்சு பாருங்க. நிச்சயமாய் நமக்கு அது ஒரு பாடமாக மாறும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்களும் உம்முடைய வார்த்தையை உம்முடைய சமூகத்தில் நின்று பெற்றுக்கொள்ள, வார்த்தையினால் ஆண்டவரே பலப்பட, வார்த்தையினால் அதிகாரம் பெற, வார்த்தையினால் வழி நடத்தப்பட, தேற்றப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எத்தனை பணிகள் இருந்தாலும் உம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நேசித்து அதை உட்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும். மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.